ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்நாடகாவோட ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். பஸ்ஸாரு. பஸ்ஸாருன்னா வடித்த தண்ணி குழம்புன்னு அர்த்தம். ஏன்னா பருப்பும் கீரையும் வேக வச்ச பின்னால் தண்ணி வடித்து அந்த ரசத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் பஸ்ஸாருன்னு பேர். எங்கள் ஊரில் இது உப்பு தண்ணி சாறுன்னு சொல்லுவோம். இந்த குழம்புக்கு நான் 1 கப் காராமணி எடுத்துருக்கிறேன். இது காலையிலே நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் போல் நான் ஊற வைக்க போகிறேன். யூஸ்வலாக பஸ்ஸாருக்கு கீரையோட பருப்பு சேர்த்து செய்வாங்க. அப்புறம் முளைக்கட்டின பயிறு, அவரைக்கொட்டை, பீன்ஸ் கொட்டை, கொள்ளு இது எல்லாமே கூட நம்ம கீரையோட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி கீரையோட காராமணி சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள், காராமணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 to 6 மணி நேரம் ஊறட்டும். 6 மணி நேரம் ஆயாச்சு. காராமணி நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போது ஒரு குக்கர் எடுத்து காராமணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. காராமணி ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ நம்ம பாடி ஸ்ட்ரென்த்துக்கும் மசில் பில்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் கொடுத்துக்கலாம். அடுத்தது அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நாம் இப்போ கீரையை வேக வைக்க போகிறோம். கீரையை மெதுவாக ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கீரையை வேக வைங்க. கீரையில் இருக்கிற இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாமே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக நடக்கவும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பக்கம் நமக்கு காராமணியும் 3 விசில் வந்தாச்சு. நல்லா வெந்துடுச்சு. காராமணியை செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கிறான்ட்டு. இப்போது இதை அப்படியே நம்ம கீரையில் சேர்த்துக்க போகிறோம். நிதானமாக சேர்த்துக்கோங்க. தண்ணியோட கீரையை சேர்த்து இந்த கீரையும் காராமணியையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இந்த ரெசிபியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெசிப்பியில் நம்ம 2 டிஷ் ரெடி பண்ணலாம். ஒன்று உப்பு தண்ணி சாறு, அப்புறம் பொரியல். இப்போ நல்லா வெந்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை தனியாக வடிச்சிக்கலாம். நிதானமாக ஊற்றுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டு வந்து ப்ரோட்டீன் ரிச்சு, அயன் அண்ட் விட்டமின் ரிச் ஃபுட்டு. ஸோ நமக்கு சாப்பிடும்போது டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. பஸ்ஸாருவுக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 6 to 7 காஞ்ச மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ் போல் புளியை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க நாம் உப்பு தண்ணி சாறு ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு வானலை எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பஸ்ஸாருக்கு தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த தக்காளி டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிச்சதுனால நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சீரகம், ஒரு லெமன் சைஸ் புளி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக பஸ்ஸாருக்கு தக்காளி சேர்த்த மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டில் எங்களுக்கு தக்காளி சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே வெந்தாச்சு. இப்போது ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அங்கே வடித்து வச்சுருக்கிற காராமணியும் கீரையும் கொஞ்சமாக ஒரு கரண்டி போல் எடுத்து இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ சேர்த்துறோம் இல்லைங்களா, இதுதான் இந்த பஸ்ஸாருக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியில் இதை மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. கேஸ் மேலே வச்சு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். யூஸ்வலாக இதை தாளிப்பாங்க, நாங்கள் தாளிக்காமல் சாப்பிடுவோம். அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட். கீரையை தாளிச்சிடலாம். தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்,
ஒரு 4 to 5 பல்லு பூண்டை நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் ரெண்டுமே பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, இடித்து வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். வெந்துடுச்சு. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த பருப்பும் கீரையும் மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்தால் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த பக்கம் நமக்கு டக்குன்னு பொரியல் ரெடி ஆயாச்சு. ப்ரோட்டீனும் அயனும் ரிச்சாக இருக்கிறதுனால நிறையவே தாராளமாக சாப்பிடலாம். குழம்பு நமக்கு கொதித்து வந்தாச்சு. சுட சுட களிக்கு பொரியல் வச்சு பஸ்ஸாரை நல்லா வாரி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ரைஸுக்கு பொரியலை அள்ளி வச்சு சாறு ஊற்றி 3 பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு அந்த வில்லேஜ் ஃபுட் கம்ஃபர்ட் கிடைக்கும். எத்தனை பேர் இந்த குழம்பு சாப்பிட்ருக்கீங்க? உங்கள் ஊரில் இந்த குழம்புக்கு என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.